செப்டம்பர் 28 பலியினால் உடன்படிக்கை. பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். சங்கீதம் 50:5. நாம் நம்முடைய தேவனை பலியினாலே ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு உடன்படிக்கையும் ஏதேனும் ஒரு பலியை, அதாவது தியாகத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். அது ஏதேனும் ஒரு சுகபோகத்தை, சிற்றின்பத்தை அல்லது நமக்கு அருமையானதாக நாம் பேணிக் கொண்டிருக்கும் ஏதோ ஒன்றினை நாம் தியாகம் செய்தலா இருக்கும். தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்களும் வாழ்க்கையை குறித்து கவலையற்றவர்களாக அதை லேசாக எண்ணுபவர்களும் மேன்மையான காரியங்களை பற்றி கொள்ள முடியாது. அவர்களால் தேவனோடு சேர்ந்து முன்னேறி செல்லவும் முடியாது. என்னோடு உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு உடன்படிக்கையுடன் துவங்குகிறது. நாம் ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் நமக்கு தேவனாகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். தண்ணீர் ஞான ஸ்நானத்தில் நாம் நம்முடைய தேவனுடன் முதலாவது ஓர் உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கிறோம். அதன் பின்னர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் பல்வேறு உடன்படிக்கைகளை செய்து தேவனோடு நாளுக்கு நாள் நெருங்கி கிட்டி சேர்கிறோம். கர்த்தர் மகிமையில் வெளிப்படும் வரை இந்த உடன்படிக்கைகளை நாம் உண்மையாய் காத்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பரிசுத்தவானா அல்லவா என்பது அவன் தன் தேவனோடு தான் செய்திருக்கும் உடன்படிக்கைகளில் உறுதியாய் நிற்கிறானா இல்லையா என்பதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. கர்த்தர் வெளிப்படும் காலம் நெருங்கிவிட்டது. என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்ற அவரது அறிவிப்பை நாம் வெகு விரைவில் கேட்கப் போகிறோம். அப்போது கர்த்தரோடு பலியினாலே உடன்படிக்கை செய்தவர்கள், அதில் இறுதி வரை உண்மையாய் இருந்தவர்கள் அவருடைய நித்திய வீட்டிற்குள் சேர்க்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளையே, நீ அந்த கூட்டத்தில் காணப்படுவாயா? சிந்தித்துப் பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் கைவிடேன், ஒருபோதும் கைவிடேன், ஒரு நிமிஷமும் கைவிடேன் உன்னை என்றும் நான் வழிகாட்டி நடத்துவேன். கடி மட்டும் நடத்துவேன், கரம் பிடித்து நடத்துவேன். உந்தன் தேவன் நான். தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும், உன் தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் தாயின் மேல் அன்பு காட்டி அரவணைப்பினே. தாயின் மேல் அன்பு காட்டி அரவணைப்பினே. தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேனே. தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேனே. நான் ஒரு நாளும் கைவிடேன், ஒருபோதும் கைவிடேன், ஒரு நிமிஷமும் கைவிடேன் உன்னை என்றும் நான்.